நம்ம செடியில் காய்ச்ச சுண்டக்காய் வத்தல் ரெடி ஆகிடுச்சிங்க. சுண்டக்காயில் வந்து புரோட்டீன், கால்சியம், இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. வாரம் 2 முறை சுண்டைக்காயை சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்தம் சுத்தமாகும். உடம்புல ஏற்படுற சோர்வு நீங்குங்க. அந்த சுண்டைக்காயை இஞ்சி பூண்டு தட்டுற கல்லில் கொஞ்சம் நசுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாலித்தீன் கவரில் போட்டுட்டு நல்லா நசுக்கி எடுத்து அலசி எடுத்துட்டேங்க. 2-3 தடவை 3 தடவை அலசி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த விதையெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் அலசினதை போட்டு நல்லா ஒரு 3 கரண்டி அளவுக்கு தயிர் போட்டு உப்பு போட்டு நல்லா கலந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே வச்சிடணுங்க. மறுநாள் இருந்து வெயிலில் நல்லா காய வைக்கணுங்க. காய வச்சு ஒரு வாரம் காய வச்சோம் அப்படின்னா சுண்டைக்காய் வத்தல் ரெடி ஆகிடுங்க. இப்போ எல்லாமே கலந்து அப்படியே மூடி வச்சுட்டோம். உப்பு சரி பார்த்துக்கணும். நம்ம கடையில் வாங்குகிற சுண்டைக்காயில் வந்து உப்பு அதிகமாக இருக்கும். நம்ம வந்து லிமிட்டாக போட்டு வச்சுக்கலாங்க. இப்போ எடுத்து அப்படியே ஓவர் நைட் வச்சுட்டேன். காலையில் எழுந்து பார்க்கும்போது இப்படி தான் இருக்குது. இது எதுவுமே வெயிலில் காய வைக்க போகிறோங்க. கீழே ஒரு பாலித்தீன் கவர் போட்டு காய வச்சுருக்கிறோம் பாருங்கள். ஒரு 2-3 நாள் நல்லா காஞ்சது அப்படின்னா இந்த மாதிரி நல்லா இப்படி நசுக்கி பார்த்தோம்னா தூள் ஆகணுங்க. சூப்பராக சுண்டைக்காய் வத்தல் ரெடி ஆகிடுச்சுங்க.